விநாயகா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பத்திரகாளியம்மன் காளியம்மன் கோவில் திருவிழாவை நம்ம இப்போ பார்க்கலாம். 10 நாள் திருவிழாவையும் ஒரு பெரிய வீடியோவாக நம்ம இப்போ பார்க்கலாம். லாங் வீடியோவாக நம்ம இப்போ பார்க்கலாமா? முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இப்படி வரிசையாக வந்துடும். அப்புறம் இது அதே சப்பரத்தில் திருவீதி உலா வருது சாமி. திருவீதி உலா நைட்டு திருவீதி உலா வரும். முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த திருவிழா 10 நாளும் சீரும் சிறப்புடன் நடக்கும். பந்தல் போட்டு தோரணம் கட்டி லைட்லாம் மாட்டி விதவிதமாக சீரியல் பல்பு லைட்லாம் மாட்டுவாங்க. ஊரெங்கும் மாட்டுவாங்க. எல்லா தெருவுலேயுமே மாட்டுவாங்க. அப்படியே ஊரே ஜெகஜோதியாக ஜொலிக்கும். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த திருவிழா. இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி கொண்டாடும் பெரிய திருவிழா. மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழா பங்குனி மாதம், பத்திரகாளியம்மன் கோயில் நம்மளுக்கு ஆடி மாதம். இப்போ விநாயகர் சதுர்த்தி அதுவும் சீரும் சிறப்புமாக நடக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் 10 நாள் திருவிழான்னு பார்த்தா இந்த பத்திரகாளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், பத்திரகாளியம்மன் காளியம்மன் கோயில் திருவிழா தான். மாரியம்மன் கோயில் திருவிழா 1 வாரம், ஆனால் 3 நாள் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். இது 10 நாளுமே கச்சேரி நடக்கும். கலையரங்கத்தில் ஒரு நாள் கச்சேரி, ஒரு நாள் சொற்பொழிவு, பக்தி சொற்பொழிவு, பற்றி மன்றம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடைபெறும். இந்த சாமிக்கு முன்னாடி சிறுவர் சிறுமிகள் கும்மி கோலாட்டம் அடிச்சுட்டு போவாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்களாம் அழகாக கோலாட்டம் அடிச்சுட்டு போவாங்க. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். அவங்களுக்கு அப்பப்போ அந்தந்த மண்டபத்துக்காரங்க இல்லை நம்மளே பிரியப்பட்டு யாருனாலும் அந்த கும்மி கோலாட்டம் அடிக்கிற பசங்களுக்கு ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்டு, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே, அதை கொடுப்பாங்க. இது பூப்பல்லாக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த பூப்பல்லாக்கு கிளம்புனோன்னே இல்லை, டெய்லி சாமி கிளம்புனோடனே பல்லாக்கு பல்லாக்கு பூ பல்லாக்கு அந்த பாட்டு போட்டுருவாங்க. செம்மையாக இருக்கும். இது விளக்கு பூஜை. இதுதான் கோயிலை சுற்றி எல்லோரும் உட்காந்து விளக்கு பூஜை சூப்பராக பண்ணுவாங்க. அழகாக இருக்கும் இங்கே பண்ணுறதே. இது 9ஆம் நாள் திருவிழா. இப்போ சாமி குடம் கையில் குட்டி வாளி பார்த்திங்களா, எவ்வளோ க்யூட்டாக குட்டி வாளி வச்சுக்கிட்டு சாமி இப்போ தீர்த்தம் எடுக்க போகிறாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு அந்த தீர்த்தத்துலாம் பொங்கல் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி மக்களும் எல்லோரும் சேர்ந்து குடம்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பொங்கல் வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அந்த வீடியோ எடுக்கலை, அதுக்கு விடிய காலங்கும் போது எடுக்க முடியாமல் போயிட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அந்த பொங்கல் வைப்பாங்க. இது மறுநாள் முளைப்பாரி கும்மி கோலாட்டெலாம் அடித்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து முளைப்பாரி போட்ட மக்கள். இது கோயில் வெளிப்புறம், அந்த சைடு கலையரங்கம் நடக்குது. எல்லோரும் போய் இப்போ கிணத்துல கரைச்சிட்டு எல்லோரும் பொங்கல் கொண்டாடி